சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிற வீடியோன்னா, ஜாதகத்தில் அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க இல்லையா? சந்திராஷ்டமம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு சந்திராஷ்டமம் என்னன்னு தெரியாது. அதாவது சந்திராஷ்டமம் என்பது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் போய் மறைஞ்சால் அது சந்திராஷ்டமம் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி கன்னி ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். அவங்க ராசி இப்போ சந்திர பகவான் மேச ராசியில் சஞ்சாரம் பண்ணுகிறார், அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுகிறார். அதனால் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரன் மறைஞ்சால் அது சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, சந்திராஷ்டமத்தில் என்ன பிரச்சனை வரும்? சந்திரன் மனசுக்காரகன், சந்திரன் மனக்காரகன் நம்ம சொல்கிறோம். இந்த மனக்காரகன் போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சானாவும் அப்போ மனசு சஞ்சலங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான எண்ணங்கள் நமக்கு இருக்காது. அதனால் இந்த நாள் என்னென்ன செய்யக்கூடாது? நிலம் வாங்கக்கூடாது, நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, முக்கியமாக திருமணம் பண்ணக்கூடாது. அதாவது சந்திராஷ்டம நாளில் ஒரு ஆணுக்கு சந்திராஷ்டமம், ஒரு பெண்ணுக்கு சந்திராஷ்டம நாளில் திருமணம் செய்யக்கூடாது முக்கியமாக. ஏன்னா அது குழப்பத்தில் ஏற்படும். சந்திராஷ்டம நாளில் திருமணம் பண்ணால் குழந்தை பாக்கியம் தடைப்படும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோல் சுபகாரியங்கள், முக்கியமான சுபகாரியங்கள் சந்திராஷ்டம நாளில் எடுக்கக்கூடாது. அதனால் சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யணும்? இறை வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை போய் கும்பிடுங்க, இல்லை இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, இல்லை குல தெய்வத்தை கும்பிடுங்க. அப்போ தான் அந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஐயா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.